நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அறிமுகமான 3 புத்தகங்களுமே 3 தன்மையுடையதாக இருந்தது. அதற்கு முதல்ல பதிகத்திற்கு வாழ்த்துக்கள். இப்போ இரவா நொடிகள் அப்படிங்கிற அறிவியல் சார்ந்த கதைகள் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோடு தான் இந்த கதை எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பொதுவாகவே நான் சுஜாதா உட்பட எந்த அறிவியல் சார்ந்த கதைகளையும் நான் இது வரைக்கும் வாசித்ததில்லை. அந்த அடிப்படையிலிருந்து நான் இந்த கதையை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் புதிதாகவும் இருந்தது. சில கேள்விகள் இந்த கதைகளின் மீது வந்தது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த எனக்கு கொடுத்த ஆழி அப்படிங்கிற கதையை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை நான் சொல்லலை. பொதுவாக நான் அதனுடைய தன்மைகளை பற்றி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்திற்கு முதல்ல அதீஷா அவர் அணிந்துரை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான மனிதர் அவர் இந்த கதைக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அப்படிங்கிற போது எனக்கு இந்த புத்தகத்தின் மீது ஒரு மதிப்பு உருவானது. அவ்வளவு முக்கியமாக எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து அதன் மீது தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியவராக அவர் இருப்பார். அவர் இதை சொல்லும் பொழுது இன்றைக்கு தமிழில் ஏன் அறிவியல் கதைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். பொதுவாகவே அறிவியலும் புனைவும் ரெண்டுமே முரணானது. ஒரு அறிவியல் எதையும் ஒரு கருதுகோளோடு கவனிக்க சொல்லுது. புனைவு என்பது நம்மளுடைய எல்லைகளை விரிவாக்கி கற்பனைகளை நாம் எதையும் உருவாக்குவதற்கான சாத்தியத்தை உடையதாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கலந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அதன் மீது ஒரு திறன் வாய்ந்தவர்கள் செய்யக்கூடிய செயல், அதன் மீது ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல். அப்படியான செயல்களில் இன்றைக்கு இந்த புத்தகம் வந்திருக்குது அப்படிங்கிறது நானுமே நிறைய கவனிக்கிறோம். அறிவியல் சார்ந்த கதைகள்ங்கிறது பெரும்பாலும் வருவதும் இல்லை. அந்த நேரத்தில் இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். இப்படியான புத்தகங்கள் வரும் பொழுது நாமும் அந்த மாதிரியான கதைகளை வாசித்து நாமும் அதைக்குள்ள செல்வதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதற்கான முதல் வாய்ப்பு இந்த இரவா நொடிகள் அப்படிங்கிற புத்தகம் தான். ஆனால் இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட ஆழி அப்படிங்கிற கதை, ஏன்னா நான் எனக்கு சொன்ன கதையை விட நான் இப்போ நீங்கள் சொன்ன கதைகளில் எனக்கு ஒரு ஆனந்த பிரபு அவர் சொன்ன லூசிட் லவ் அப்படிங்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா அதில் உண்மையாலுமே அறிவியல் என்பதை விட அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம் கொஞ்சம் கற்பனை கலந்ததாக இருக்கிறதா நான் உணர்றேன். அப்போ அந்த கற்பனையாக இருக்கிறதுனால அறிவியல் கொஞ்சம் மட்டுப்பட்டு கற்பனை தான் அதில் மிகுந்து இருக்குது. அதனால் அந்த கதையை நம்மளால சுவாரஸ்யமாக என்னால் கவனிக்க முடிஞ்சது. இந்த ஆழி அப்படிங்கிற கதையில் வரக்கூடிய மொத்த சம்பவங்கள் காலப்பயணம், டைம் டிராவல் அப்படிங்கிறத வைத்து எழுதப்பட்ட கதையாக இருக்குது. இதில் மொத்தம் 5 கதாபாத்திரங்கள் இருக்குது. ஒரு 4 பேர் நண்பர்கள். அவங்க காரில் பயணம் போகிறாங்க. கதையினுடைய முதல் பக்கத்திலேயே ஒருவர் மரணத்தை தழுவிடுறாரு. சத்யா என்கிற அந்த நண்பரினுடைய மரணத்தில் துவங்கக்கூடிய அந்த கதை கடைசியில் 40 பக்கங்களை கடந்து கதிர் என்பவருடைய மரணத்தில் அந்த கதை முடியுது. இப்போ இந்த கதையில் கதிர் என்பது நாம் மரணம் என்று சொன்னாலும் இவர் அதை என்னவா சொல்றார் அப்படின்னா, அவர் தன்னுடைய உடல் விட்டு இன்னொரு உடலுக்கு நகர்ந்து போயிருக்கிறார் அப்படிங்கிற வகையில் அந்த கதையை அவர் முடிச்சிருக்கிறார். இப்போ இந்த கதை ஓட்டத்தில் பார்க்கும் பொழுது முதல்ல இந்த கதையினுடைய முதல் சில பக்கங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக அந்த கதையை நான் உணர்ந்தேன். இந்த கதை இனி இந்த போக்கில் தான் போகும், இது நாம் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்குது என்று நான் உணர்ந்தேன். அது என்ன அப்படின்னா, மனிதர்களினுடைய உளவியலை பேசக்கூடிய புத்தகமாக கதையாக இந்த கதை இருக்குமோ என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் இந்த அகக்கண்ணாடி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். இது ஒரு மனநல மருத்துவர் தன்னிடம் சிகிச்சை பெற்றுக்கொண்டவர்களிடம் இருந்து அவர் பார்த்த பார்வைகளை இந்த புத்தகமாக பதிவாக எழுதியிருக்கிறார். மிக மிக முக்கியமான புத்தகமாக நான் இந்த புத்தகத்தை நான் உணர்றேன். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளேயே நாமளே உணர்ந்துக்கலாம். நாமளே முழுமை பெற்ற மனிதர்கள் இல்லை, நமக்குள்ளேயே நிறைய உளவியல் சிக்கல்கள் இருக்குது என்பதை நம்மளால
உணர முடியும். அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடியது ரொம்ப முக்கியமான புத்தகம். அப்ப இந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயத்தை பேசுவதாக அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வருது. குறிப்பாக கதிர் அப்படிங்கிறவருடைய உளவியல், இந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு உளவியல் தாக்கத்தினால அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அவர் அதை அப்படியான ஒரு சூழல்ல இருக்கிறார் அப்படின்னு நான் அந்த கதையை நான் உணர்ந்து கொண்டிருந்த நேரத்திலேயே அந்த கதையை வேறொரு இடத்திற்கு நகர்ந்து இறுதியாக அவர் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு பழைய காலங்கள்ல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சித்தர்கள் மாதிரியானவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நாம அறிவியல்ல காலப்பயணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆன்ம பயணம் அப்படிங்கிறத கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற இதுலயும் நம்ம சொல்லலாம். இப்ப இவர் அந்த அறிவியல் பார்வையில் இருந்து இந்த கதையை நிறைவு செய்திருக்கிறார். இப்ப இந்த கதையை நிறைவு செய்ததுல எனக்கு ஒரு கோணம் என்ன அப்படின்னா, இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசும் பொழுது அதை ஒரு ஒரு த்ரில்லர் கதையாக மாத்துறது, இல்லைன்னா அதுக்கு ஒரு முரண்பாடான ஒரு மீத்திறன் மிக்க ஒரு சம்பவங்கள், அசாதாரணமான ஒரு சூழல்களை கட்டமைக்கிறது, ஒரு பேய் கதை மாதிரியான ஒரு உருவகத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி தன்மை தான் எதிர்காலம் வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப இந்த கதையில கூட அவருடைய இந்த கதையை சொல்லும் பொழுது வேறொரு வடிவத்துல இவர் முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உருவாச்சு. ஏன்னா இந்த கதையின் முழுக்கவே அந்த கதிர் என்பவருடைய கதாபாத்திரத்தின் வழியாக மரணத்தை துரத்தி கொண்டே இருப்பதை போன்ற ஒரு கதை. அந்த மரணத்தை துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த கதையில நிறைய அமானுஷ்யமான பேச்சுக்களும் செய்திகளும் அதுகெல்லாம் வருது. அப்ப இதுகள்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்தை பேசுறாரா, இல்ல ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தியை குறித்து பேசுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. ரெண்டாவது, நாம் ஏன் இன்னமும் இந்த மரணத்தை குறித்த பார்வையோடையே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இந்த கதையை படிக்கும் பொழுது நாம மரணம் என்பது நாம ஆதி காலங்கள்ல இருந்து இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்குதுன்னு சொல்லக்கூடிய இன்றைய காலம் வரைக்குமே நாம் இறந்ததுக்கு பிறகு நாம் என்ன ஆவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையே நம்ம வாழ்க்கையை நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு நிறைவை தருவதில்லையோ, இந்த நமக்கு நிறைவை தராத இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நாம போவோமா, இல்ல நமக்கு பிற்காலத்திலேயாவது நமக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட விஷயத்தை மையமாக வைத்து தான் இந்த கதையும் எழுதப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது முழுக்க முழுக்க அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அடுத்தது ஒரு வாழ்க்கையே நகர்ந்து போறார். ஒரு கூடு விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போறார். கடந்த காலத்துக்கும் இறந்த காலத்திற்கும் மாறி மாறி போகக்கூடிய ஒரு தன்மை உள்ள கதையாக இந்த கதையை அவர் மாத்தி இருக்கிறார். அப்ப இதுல இன்னொன்னு முக்கியமா நாம் சொல்ல வேண்டியது, நான் அப்பளைய சொன்னதுதான், இதுல காலவெளி பயணம் என்பது அறிவியல் பூர்வமா சாத்தியமுள்ளதாக எல்லா இடங்களிலுமே பேசப்படுது. இப்ப காலவெளி பயணம் அப்படின்னா டைம் டிராவல். டைம் டிராவல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல காலத்துல நாம ஒளி வினாடிகள் ஒளி பயணிக்கக்கூடிய வேகத்துல நாமளும் பயணித்தோம்னா நாம அந்த இடத்தை அடைய முடியும். முன்னாலையும் போகலாம், பின்னாலையும் போகலாம், இறந்த காலத்துக்கும் போகலாம், நம்ம கடந்த காலத்துக்கு நாம போக முடியும். அப்ப இதுக்கு அறிவியல் பூர்வமான சாத்தியம் இருக்குதா அப்படின்னா அறிவியல் பூர்வமான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலத்திற்கு நம்மளால டைம் டிராவல்ல நம்மளால போக முடியும். அப்ப அதற்குரிய ஒரு வாகனம் நமக்கு தேவை. நம்மளுடைய உடலை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வாகனம் இருந்ததுன்னா நாம் நிச்சயமாக டைம் டிராவல் செஞ்சு நம்மளுடைய கடந்த காலத்திற்கு நம்மளால செல்ல முடியும் என்பதை அறிவியல் சாத்தியப்படுத்துது. ஆனா இந்த புத்தகத்துல இவர் சொல்லி இருக்கிறது ஆன்ம பயணம். இந்த ஆன்ம பயணத்துல நம் உடலோடு சேர்ந்து பயணிப்பதில்லை, நம்ம உடலை விட்டுட்டு நம்மளுடைய ஆன்மா என்கிற ஒரு உடலின் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடியது அப்படி ஒன்று இருக்குதா என்பது இங்க இருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் அது கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கு வரைக்கும் ஆன்மீக ரீதியாக மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. அறிவியல் பூர்வமாக ஆன்மா என்பதை இன்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்ப அப்படியான சூழல்ல இவர் பேசக்கூடியது ஆன்ம பயணம் சார்ந்ததாக இருக்குது. ஆன்மாவில் இவர் தன்னுடைய உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போவதாகத்தான் இந்த கதையில வருது. அப்ப இது ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குதா என்கிற கேள்வியும் எனக்குள்ள வருது. இப்படியான நம்ம மரணத்தை சார்ந்து காலவெளி பயணம், ஆன்ம பயணம்
இந்த மாதிரி விஷயங்களை சார்ந்து பல கதைகள் எல்லா காலகட்டங்களிலும் இன்னும் சொல்ல போனா புராண காலகட்டங்களிலிருந்தும் எழுதப்பட்டு கொண்டே வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்களையே நாம் தொடர்ந்து இந்த அறிவியல் வளர்ந்த காலத்திலும் இதே மாதிரியான காலவெளி பயணம் ஆன்மவெளி பயணம் சார்ந்த கதைகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. நான் அறிவியல் கதைகளை வாசிச்சது இல்லை அப்படின்னா கூட நான் ஒரு அறிவியல் கதை ஒன்று எழுதணும் அப்படின்னு என்னுடைய மனதுக்குள்ள ஒரு கதை ஒன்று உருவாக்கி வச்சிருந்தேன். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒன்றும் இல்லை, தமிழ் மரபு அமைப்புன்னு சொல்லி சுபாஷினி அப்படிங்கிறவங்க ஒரு அமைப்பு சென்னையில் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பின் சார்ந்து நாம் ஒரு பயணம் போகும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதில் என்ன அப்படின்னா, அது நம்ம கிட்ட உடல்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணோம்னா நம்ம உடல்ல இருந்து ஒரு ரத்தமோ ஏதோ ஒரு திரவத்தை எடுக்கிறாங்க. அந்த திரவத்தை ஒரு மரபணு சார்ந்த ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனத்திற்கு நாம அனுப்பி வச்சோம்னா அந்த மரபணு சார்ந்த ஆய்வின் மூலமாக நாம் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு அந்த பட்டியலிலே கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நாம என்னவா இருந்தோம், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நாம எந்த மரபுல இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற குறிப்பை அது கொடுத்திருக்குது. அதுல சுபாஷினி என்பவரும் அவருடைய கணவர் 2 பேருமே அந்த ஆய்வை செஞ்சு அவர்களுக்கான ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம பேசுறோம், என்ன பேசுறோம்னா, நமக்குள்ள உறவு இங்க இருக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்கிறோம். இந்த 20 பேர்த்தையும் எடுத்தோம்னா நாம எல்லாருமே ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள வருவோம். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கூர்மையா பிரிச்சு போனோம்னா இவர் இந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி அப்படின்னு நம்ம பிரிச்சு பேசுவோம். ஆனா இந்த மரபணு ரீதியான இந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். 2 பேருமே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடியவங்க, இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய மூதாதையர் வரைக்கும் எல்லோருமே தமிழர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய மரபணுவை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது ஒருத்தர் இந்தோ அரேபியன் அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்த இனக்குழுவிலிருந்து வந்தவராக காமிக்குது. இன்னொருத்தர் வேறொரு பகுதியை, அதுல நிறைய இனக்குழு வகைகள்ல நிறைய பிரிவுகள் இருக்குது, அதுல இன்னொரு வகையை சார்ந்த மனிதராக அவரை காமிக்குது. அப்ப 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுடைய இனக்குழு வளர்ச்சி எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை காண்பிப்பதாக அந்த ஆய்வு நமக்கு சொல்லுது. அப்ப இது ஒரு நமக்கு இன்றைக்கு ஒரு புதிய செய்தி. இந்த செய்தியை நாம ஒரு கதையாகவோ ஒரு புனைவாகவோ மாற்றி எடுத்து செல்லும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இது நான் ஒரு குழந்தை கதையாகத்தான் எழுதணும்னு நான் நினைச்சேன். இந்த கதையை குழந்தைகள் வழியாக எடுத்து செல்லும் பொழுது நமக்குள்ள நீ இந்த ஜாதி தான் என்கிற அடிப்படையில் இருந்து குழந்தையை வளர்த்தக்கூடிய அந்த இடத்தையே நம்மளால உடைக்க முடியும். இல்ல, நமக்கு இந்த உலகத்துல 4-5 விதமான மனித இனங்கள் வெவ்வேறு இடங்கள்ல தோன்றி இருக்குது. அந்த இனத்துல ஒருவராகத்தான் நாம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்த்தா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேறொரு ஏதோ ஒரு இனக்குழுவை சேர்ந்தவனாகத்தான் அவன் இருந்திருப்பான். அப்ப இதுக்குள்ள எங்க வந்தது ஜாதி என்கிற கேள்வியை உருவாக்கக்கூடிய படைப்புகளை நாம உருவாக்க வேண்டும் என்பதாக என்னுடைய பார்வை இருந்தது. அவருக்கு இது முதல் புத்தகம். இது மாதிரியான செயல்களை இனி வரும் அறிவியல் படைப்புகள் அவர் உருவாக்கணுங்கிறதையும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.